ஈஸ்வரி கோபி 2 பேருமே வாக்கிங் கிளம்புறாங்க. அந்த நேரம் ராதிகா அங்கே வராங்க. எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போகிறோம் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே இருங்க அத்தை, நான் கோபியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கோபியை கூட்டிக்கிட்டு ராதிகா வாக்கிங் போயிட்டு வராங்க. அடுத்த சீனில் ராதிகா காலையில் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, கோபிக்கு இன்றைக்கி செக்கப் போகணும், ரிப்போர்ட்டை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் இருங்கத்த, நான் அவரை செக்கப் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கோபியை கூட்டிக்கிட்டு ராதிகா போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பயங்கரமாக அப்செட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோபாவில் படுத்திருக்காங்க. அடுத்த சீனில் கோபி உள்ளே வராரு. என்னமாச்சு, ஏன் இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா நீ, அவள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவள் நேற்றுக்கு வந்தவடா, நான் உன்னை பெற்று வளர்த்தவன், அவளை விட எனக்கு தான் அதிக அக்கறை உண்டு. அது சரி, டாக்டர் போய் பார்த்தியா, என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாலே உங்கள் பிள்ளை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாம்மா அப்படின்ட்டு கோபி சொல்கிறாரு. அப்படியாப்பா, நான் இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன்ப்பா, நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ தான் எனக்கு முதல்ல, மற்றவங்களாம் அப்புறம்தான், நான் இனிமேல் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க.